everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இனிமேல் அவுட்டோர் தான் நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ சண்டே ஒரு 12:30 வந்து பாத்தீங்கன்னா வெளில கிளம்பிட்டோம். எங்கப்பா போயிட்டு இருக்கோம்? We are going to Baywaters Provincial Park. ஏதோ ஒரு பீச், லூனன்பர்க் பக்கத்துல இருக்க ஒரு பீச், லூனன்பர்க் கவுண்டில இருக்க ஒரு பீச். ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி, பீச் பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் லஞ்சுக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் போறோம்ல, ஜஸ்ட் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு நாள் போயிருக்கோம். நானும் ஈஷும் விளையாண்டோம். நீ வந்து பயங்கர காத்தடிச்சது அன்னைக்கு. ஆமா, நீ வந்து ஐ திங்க் பிரெக்னெண்டா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ அந்த பீச்சுக்கு தான் போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்துலாம் அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஃபாகியா, கிளவுடியா, ஒரு மாதிரி மழை ட்ரிசில் ஆயிட்டே இருக்கும்ல, சாரல் மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நாள் பூரா. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் இப்பவே 22ன்னு காட்டுது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. நேத்துலாம் கோட் போட்டு வெளில போனோம், இன்னைக்கு பீச்சுக்கு போறோம் அடிக்கிற வெயிலுக்கு. மாறி மாறி டெம்பரேச்சர் அடிக்குது. உடம்புக்கு எதுவும் பண்ணாம இருந்த வரைக்கும் நல்லது. அதுக்குன்னே நேற்று எதுவும் பெருசா வந்து அவுட்டோருக்கே போகல. நாங்க லைக் தாங்கணும்ல, இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டுத்தையும், அதனால கொஞ்சம் போகல எங்கேயும் பெருசா. இன்னைக்கு நம்ம பீச் டெஸ்டினேஷன் போக போறோம். போயிட்டு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இது ஒரு நல்ல ஒயிட் சாண்ட் பீச், நல்லா இருக்கும் பாப்போம். ஆமா, நாங்க யூசுவலி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு பக்கத்துல இருக்க பீச் தான் நாங்க மோஸ்ட்லி வந்து காமிச்சிருப்போம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் அப்படி டிரைவ் பண்ணி போய் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அந்த பீச் வந்து ஒயிட் சாண்ட் பீச். எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, செம்மையா காத்தடிச்சு கூட அந்த சாண்ட்லாம் அழகா படத்துல காட்டுற மாதிரியே பறந்து போச்சு. அதுதானே? யா, நான் ஞாபகம் இருக்கு. நான் அப்ப போய் உட்கார்ந்து இருந்தேன், அப்படியே காத்தடிச்சு அந்த ஒயிட் சாண்ட்லாம் அப்படியே படத்துல காட்டுற மாதிரி சூப்பரா பறந்து போச்சு. ஸோ அந்த பீச்சுக்கு தான் போறோம். ஐ ஹோப் கும்பல் இருக்கக்கூடாதுன்னு, எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போகுது, இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் நான் போற பீச்சோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன். ஊருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நான் இவ்வளோ டிராஃபிக் பார்த்ததே கிடையாது. அதுவும் சண்டே அப்படின்னா எல்லாம் ஃபேமிலி டைம்னு உட்காந்துதான் நான் பார்த்திருக்கேன். நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், சண்டேனா ரோடு எவ்வளவு காலியா இருக்கு பாரு அப்படின்னு. இல்ல, இது மெக்கே பிரிட்ஜை வந்து சும்மா இல்லாம மெக்கே பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. மெயின்டெனன்ஸ்னு பேசாம நம்ம பெட்ஃபோர்ட் வழியாவே போயிருக்கலாம். நான் மேப் எடுத்து பார்த்தேன், எல்லோவே காட்டல. கூகுள் மேப்ல எல்லோ காமிச்சதுன்னா நான் பெட்ஃபோர்ட் எடுத்திருப்பேன். இது வந்து 3 மினிட்ஸ் டிலேன்னு தான் காமிச்சது. ஓகே, ரூட்டே 3 மினிட்ஸ் டிலே அப்படின்னு தான் காமிச்சது. பயங்கரமா வந்து அந்த சைடு போற டிராபிக்கும் பயங்கரமா நிக்குது. அங்க பாருங்க, அந்த சிக்னல்லையும் நிக்குது, இந்த பக்கமும் ஃபுல்லா நிக்குது. இங்க பாருங்க, இந்த பக்கமும் ஃபுல்லா வண்டி நிக்குது. எவ்வளவு தூரத்துக்கு பாருங்க. சோ பயங்கர டிராபிக்கா இருக்கு இப்பெல்லாம். இவ்வளவு மக்கள் வந்துட்டாங்களா, இல்ல சம்மர்ன்றதுனால இப்பதான் வெளில போக ஆரம்பிச்சிருக்காங்களா? அந்த பிரிட்ஜ் இல்லங்கனால எல்லாம் ஒரே இடத்துல போடுறாங்க, பிரிட்ஜுக்கே வராங்க. ஏதோ சம்திங் நினைக்கிறேன், தெரியல, எனக்கு தெரியல எதனால இவ்வளவு டிராஃபிக். ஆனா லாஸ்ட் இயர்ல நம்ம சம்மர்ல இருந்தானப்பா வந்திருக்கோம். டவுன் டவுன்லாம் வந்து எத்தனை தடவை சுத்தி இருக்கோம், இவ்வளவு டிராபிக் பார்த்ததே கிடையாது. இந்த டைம்ல நிறைய டிராபிக், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஹாலிஃபேக்ஸ் பக்கம் வந்தாலே வந்து இப்பெல்லாம் நாங்க பாக்குறது டிராபிக், கன்ஸ்ட்ரக்ஷன், இது 2 தான் மெயினா. சிட்டி டெவலப் ஆகுது. மேபி டவுன் தி லைன்ல ஒரு 5 வருஷத்துல பயங்கரமா டெவலப் ஆயிருக்குமா இருக்கும். டொரண்டோ மாதிரி ஆயிடுமா? அந்த மாதிரிலாம் ஆகாது, வாய்ப்பு இல்ல ராஜா. ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆக வேண்டாம்ன்றாங்க. இங்கேயும் நிறைய இமிகிரன்ட்ஸ்லாம் வராங்கல்ல. இப்போ நம்மளே வந்திருக்கோம்ல, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஊர் தெரியுமா? அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்கல்ல. பாருங்க, இந்த பக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அடே சந்துக்கு சந்து அப்பார்ட்மெண்ட் தான். முக்கியமா தனி வீடெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது எங்கேயுமே. எல்லா இடத்துலயும் அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் எழும்பிட்டு இருக்கு. ஒரு 2 இண்டிவிஜுவல் வீட சேர்த்து வித்துட்டாங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க. வீடு நம்ம இந்த யூஹால் எடுத்தோமே, அந்த இடத்துல ஒரு சின்ன கடை தானே இருந்துச்சு அங்கிட்ட. அங்க பின்னாடி இந்த யூஹால்ல நிறுத்தி வைக்கிற இடம் இருந்துச்சு, வண்டி நிறுத்துற இடம். இருந்தாலும் அது நீ கால்குலேட் பண்ணி பாரு, ஒரு சிங்கிள் ஹவுஸ் இருக்க வீடு இடம் தான் அது.
ஆமா, அதுல ஒரு 2 யூனிட் போட்டிருப்பாங்க. அதான் ஃபுல்லா அதுல ஒரு அபார்ட்மெண்ட் எழும்புது. என்னவோ எல்லா இடத்துலயும் அபார்ட்மெண்ட்டா கட்டிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நிறைய வந்து சிங்கிள் ஃபேமிலி ஹோம் இருந்தாதான் இந்த ஹோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மார்க்கெட்ல வந்து ரேட் கொஞ்சம் குறையும். இப்போ என்னன்னா இருக்க இன்வென்ட்ரியிலே எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அதனால இப்போ என்ன கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கவங்க கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கு. ஸோ ஹாலிஃபேக்ஸ் நோ மோர் அஃபோர்டபுள். ஆமா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்பை வந்தாச்சு. இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோர் ரோட் மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு சைடு அப்படியே நம்ம கடல் பக்கத்தில் அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். செம்ம சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் இல்லப்பா இந்த டிரைவு. சூப்பராக இருந்துச்சு வர ரோடெல்லாம். அதெல்லாம் மேபி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க, இந்த வீடியோவில் நான் வந்து எடுக்கல. பட் இது வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு இந்த ரோடு. அதனால தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இதுதான் ஹுபார்ட்ஸ். அந்த ஏரியா நல்லா இருக்கு. ஹுபார்ட்ஸ் இவங்க சொன்னா ஒரு நாள் யாரு? ஆதித்யா. ஹுபார்ட்ஸ் இட் வாஸ் வெரி குட் அப்படின்னு அவனோட ப்ரொஃபைல்ல வந்து ஏதோ ஒரு ஓஷன் ஃப்ரண்ட் ஹவுஸ் சேல் இருக்கும், வாங்கிக்கிறியா? அது வச்சு ஓஷனை என்ஜாய் பண்ணேன். என்ன ஸ்பெஷல் இங்க? பட்ஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். சாரி. இங்க வந்து சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஊர்ல ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்கும். லாப்ஸ்டர் ரொம்ப ஃபேமஸ். வர வழியில கூட பார்த்தேனே 1985 அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த லோக்கல் ரெஸ்டாரண்ட், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கரெக்டா சம்மர்ல மட்டும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கிட்டக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன யூ டர்ன் போடுற மாதிரி இருக்கு. அதுல 18 போட்டு வச்சிருக்காங்க ஸ்பீட் லிமிட்ட. இப்பதான் 15 குறைக்கிறாங்க. 18ல வந்து நாயங்க திரும்புறது. இங்க அடுத்து ஒரு யூ டர்ன். வளைஞ்சு வளைஞ்சு போறாப்ல ரோடு. நல்லா இருக்கு. நம்ம ஒரு டைம் அந்த செயின்ட் மார்கரெட்ஸ் பே வந்த ஞாபகம் இருக்கா? ஒரு வீடியோ பண்ணோம். அப்ப இந்த ஏரியாலாம் ஃபுல்லா சுத்தி இருக்கோம். அப்பதான் அந்த பீச்சுக்கும் போனது, பே வாட்டர்ஸ் பீச்சுக்கும் போனது. அப்பதான் பார்த்துட்டு இந்த பீச் நல்லா மணலா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு பேசுனது அப்பதான். ரோடு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேலே ஏறி இறங்கி அப்படிதான் இருக்கு. கம்ப்ளீட்டா லாப்ஸ்டர் அந்த கேட்ச் பண்றது ஃபுல்லா வச்சிருக்காங்க பாரு, லாப்ஸ்டர் பைட். அதுல தான் ஃபுல்லா மீன் பிடிக்கிறது, லாப்ஸ்டர் பிடிக்கிறதுலாம். இல்ல மீன் நிறைய சிக்காது, லாப்ஸ்டர் தான் அதுல சிக்கும். ஆமா, ஆனா மீனும் வருமாமா. மீன், இந்த கிளாம்ப், ஆயிஸ்டர்லாம். சோஜனியா இங்க வர ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி இந்த நிறைய சாப்பிடுற ஃபிஷ் மாதிரி இல்ல. அந்த மேக்ரல் மட்டும் எப்பயா கிடைக்கும், அது ஒண்ணுதான் இவங்க பண்ணுவாங்க. எப்படி இருக்கு பாரு அப்படியே ஏரியா ஃபுல்லா. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் பார்க்கறதுக்கு அந்த எவர் கிரீன் ட்ரீ மாதிரி தான் இருக்குல்ல. அப்ப எப்போ வந்தாலும் இந்த ஏரியா பச்சையா தான் இருக்கும். எப்போ வந்தாலும் ஓரளவு பச்சை இருக்கும். இந்த முன்னாடி இருக்க மரம், கொஞ்சம் அந்த சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்க மரம்லாம் தான் ட்ரை ஆகும். மற்ற எல்லாமே வந்து எவர் கிரீன் ட்ரீஸ். ஸோ வின்டர் டைம்லயும் பச்சை பசேல்னு பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிரைவ் வந்துடலாம். ஆனா ஓஷன் பக்கத்துல இறங்க மட்டும் கூடாது, குளிரி தள்ளிடும். திடீர்னு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்துச்சு. ஆனா அதை கேப்சர் பண்ண முடியுதான்ட்டு தான் கொஞ்சம் பாக்குறோம். போயிருக்கோம் ஆனா இந்நேரத்துக்கு. ஐயோ பேரு இங்கதான் பார்த்தோம். வந்து இங்க பாருங்க, டஸ்ட்பின்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு இந்த ரோட்ல ஓடுச்சு. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சொல்ல போறாங்க, வேண்டாம். அதான் சொன்னேன், இது அவங்க வீடு, அவங்க வந்து குப்பையை வச்சிருக்காங்க. இந்த குப்பையை கிண்டிட்டு ஓடிடுச்சுன்னு நானு பாரு. அவங்க ஏதோ குப்பையில ஏதோ போட்டிருக்காங்க, அதை கிண்டிட்டு ஓடிடுச்சு.
பிடிக்க முடியாதுமா, அது உள்ள ஏறி ஓடுறோமா அது. சோ பேட். கண்ணு முன்னாடி அப்படியே கருப்பு கலர்ல ஓடுது கரடி. அதுவும் நான் தான் பார்த்து சொன்னேன். யா பாருங்க, டஸ்ட்பின் எல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு ஓடிடுச்சு. கேப்சர் பண்ண முடியல என்னால. பார்த்தேன் நோஸ்கோஷியால பேர்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய செட்டப் பண்ணுவோம் வந்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல எல்லாம் வந்து குப்பை தொட்டி வைக்கிறதுக்குன்னே செப்பரேட்டா கட்டி வச்சிருப்பாங்க. அதையும் எடுத்து கீழே தள்ளிட்டு போயிருக்கு பாரு. இத்தனை வீடு இருக்குது இந்த இடத்துல பேர் இருந்து. ஆமா, டக்குன்னு பேருன்றாங்க. எங்கன்னு பாக்குறேன், இந்த பக்கம் ஓடுதே. என்னால டக்குன்னு எடுத்து ஆன் பண்ண முடியல. இருக்கும் போதே நான் பாத்துட்டேன். நான் என்ன நாயா அப்படின்னு உத்து பாத்துட்டே இருக்கேன். டக்குன்னு பார்த்தா பேரு மிஸ் ஆயிடுச்சு. காட்ட முடியல. ஆனா நாங்க பார்த்தோமே. நீயும் பாத்தியா ஐஷா? Yeah, like once it was like we were about to go, I saw it. It was running. நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் போய் காரை நிறுத்திட்டு போவோம். நம்ம இங்க இருக்கு பார்க்கிங். பேஸ் வாட்டர் பீச் ப்ரொவின்ஷியல் பார்க். அம்மா பீச்சுக்கு வந்தாச்சு. ஒருத்தர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, அதனால அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஈஸ்வர் அவன் பீச் டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பிக்னிக் பார்க் க்ளோஸ்ட் அட் டஸ்க். இருட்டாயிடுச்சுன்னா நோ பிக்னிக் இங்கே. நம்ம கும்பல் தான் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 20 minutes லேட்டு. ஹாய் இருக்கு, குதிச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க. வந்து வச்சோன்னே ரொம்ப குளிருது. நன்றி. இந்தியால இருந்து அமுக்கி போடுங்க. இதை தாண்டி நான் வரமாட்டேன். ஆல்ரெடி நனைஞ்சாச்சு ஃபுல்லா. அம்மா முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்னிக் பார்க் வந்து இருக்கும். பெஞ்சஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷெல்டர் ஹட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து எல்லாரும் உட்காந்து இப்போ சாப்பிட போகிறோம். தருவீங்க. அது வேண்டாம், அது வேண்டாம், சீட் வேண்டாம். ஆ கேர்ஃபுல். கணேஷ் வா தங்கம் சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணியா? அதுல சிக்கன் என்ன வைக்கணும்
ஒன்னும் ஆள பீச்ல வந்து ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு, காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அண்ட் சாப்பிட்டும் முடிச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆரிஜின் வெஸ்ட் இண்டீஸ் தானே? நம்ம எல்லாமே ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு வந்ததுதான், அதனால சந்தோஷப்பட்டுக்கிறோம். சோ நெக்ஸ்ட் எங்கப்பா போறோம்? என்னம்மா நெக்ஸ்ட் லூனன்பர்க் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். பட் ஆனா இந்த பே வழியா டிரைவ் பண்ணி போகணும், அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை. சோ அதுக்காக ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டிம் வேணுமா, ஏன்னா அடிச்ச குளூர்ல எல்லாருக்கும் ஒரு காஃபி வேணும். நான் உங்களுக்கு நாங்க டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், நல்ல வெயில் அடிக்குதுன்னு. ஹாலிஃபேக்ஸ்ல அடிச்சிச்சுப்பா வெயில் நல்லா. இங்க வர வர வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குளிர பீச்ல. அதுதான் அது கனடாவோட இது, கிளைமேட் சேஞ்ச் ஆயிடும். பயங்கரமா சில்லுன்னு ஆயிடுச்சு. தண்ணி வந்து போய் கால் வச்சதும் சில்லுன்னு இருந்துச்சு, அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது. பட் வெளியே வந்தா மறுபடியும் வந்து சில் காத்து நல்லா அடிச்சிச்சு. சாப்பிடும் போதெல்லாம் வந்து சூடா தட்டுல எடுத்து வச்சா உடனே சில்லுன்னு ஆக்கி விட்டுருது. எனிஹவ் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு என்ன பண்றோம் இதுக்கப்புறம்ன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்படியே பே பக்கத்துலயே வந்து ஒரு பே டிரைவ் வந்து பண்ண போறோம். மேப் பாத்தீங்கன்னாவே தெரியும். மேப் கிளியரா தெரியல. அப்படியே வாட்டர் பக்கத்துலயே போகுது. இந்த லைட் ஹவுஸ் ரூட்னு சொல்லிட்டு சீனிக் ரூட். ஸோ இந்த ரோட்லயே அப்படியே போறோம் ஃபுல்லா. ஆமா, லாஸ்ட் டைம் இதுதான் மிஸ் பண்ணோம். இந்த பீச் வரைக்கும் வந்தா அப்புறம் ரிட்டர்ன் போயிட்டோம். ஆமா, இந்த தடவை ஃபுல்லா லூனன்பர்க் வரைக்கும் டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். செம்ம அழகா இருக்கு ஆக்சுவலா. ஆமா, அப்படியே இந்த பே பக்கத்துலயே இன்னும் வெயில் அடிச்சா பயங்கரமா இருக்கும்லப்பா. நல்லா வெயில், தண்ணி, அப்படியே தண்ணி ஷைன் ஆகும் வெயில் அடிக்கும் போது. அது பார்க்கவே தனி அழகா இருக்கும். அங்கங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள தான் இங்க பீச் இருக்கு, அப்படியே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஆமா. அட்லாண்டிக்ல சுனாமிலாம் வராதா? வராத, வேவ்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அட்லாண்டிக் ஓஷன். ஏன் அப்ப இந்தியன் ஓஷன் அந்த சைடுல, பசிபிக்ல எல்லாம் அதிகமா இருக்கும். அட்லாண்டிக்ல எப்பவுமே வேவ்ஸ் வந்து இந்த பெருசா அடிக்காது. பாரு, கனடா ஃபிளாக், ஹாலிஃபேக்ஸ் ஃபிளாக் இல்ல நோவா ஸ்கோஷியா ஃபிளாக். சீயா, ஆமா, நோவா ஸ்கோஷியா. எனக்கு எப்போதும் ஹாலிஃபேக்ஸ் தான் வருது, நோவா ஸ்கோஷியான்னு வர மாட்டேங்குது. ஏதோ வரலாறு எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஏரியாக்கு. வரலாறு, தாத்தா பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி பிளேசஸ் இருக்கு, ஹிடன் பிளேசஸ். நிறைய பேர் இது மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே மாட்டாங்க. நோன் பிளேஸ்க்கு மட்டும்தான் போய் பார்ப்போம். நைஸ். ஸோ ஏதாவது அப்படியே நல்ல சீனிக் ஸ்பாட்டாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லுனன்பர்க் சைடு போயிட்டுருக்கோம். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக மழை வந்து படிச்சிருக்கு. What do you say? லூனன்பர்க் போலாம். என்னன்னா நல்ல ஒரு மிட் ஆஃப் த டேல ஒரு சின்ன சன்னியில போனா நல்லா இருக்கும். லூனன்பர்கோட ஃபுல் வியூ எடுத்து போடுறாங்க இங்கேயும் இருந்து. அது என்ன இடம், அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அங்க போகணும். நான் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாம வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மழை பெய்யும் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஈவினிங் மழை போட்டிருக்காங்கன்னு. நானும் பார்த்தேன், ப்ரொஜெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. மழை இருக்குன்னு போடுறாங்க, அப்புறம் இல்லைன்னு போடுறாங்க, மாறிட்டே இருக்கு போல இருக்கு வெதரு. ஓகே, இப்போ மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வானம் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ தான் தெரியுது அவனுக்கு. இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அந்த கருமேகம் சூழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ வானம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு, ஆனால் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன கதையோ தெரியல. கிங் ஃபார்மாப்பா, வேசைட். ஆனா இங்க பால், ஃப்ரெஷ் பால்லாம் விற்க மாட்டாங்க தான்.
போர்டு இருக்கு. Slide left onto Dufferin Street, Nova Scotia 324 South, then turn right onto Dufferin Street. Golf course, recreation facility, historic old town. Lunenburg. வந்தாச்சு. இதான் இதோட இன்ஃபர்மேஷன் சென்டரா? என்ன ஃப்ரேம் மட்டும் இருக்கு. பழைய காலத்து இதெல்லாம் காட்ட இந்த வடிவேல் காமெடியில கதா தரத்த உள்ள வீடு இருக்கு அந்த மாதிரி இருக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர். நம்மளே போயிட்டு Lunenburg shopping area. Continue straight onto Lincoln Street, So, then turn right onto Linden Avenue. இந்த கூகுள் ஆயா பேசிட்டே இருக்கு. ஏதோ லாட்ஜ் இருக்கு, எஸ்ஓ பெட்ரோல் பங்க் இருக்கு. Bumper to bumper automobile shop Canada. Take the next right onto Linden Avenue. என்னப்பா ஏதோ ஷாப்பிங் ஏரியா நாங்க ஒண்ணுமே இல்ல. இதை தாண்டி In தான் 200 meters, turn right onto Blue Nose Drive. மழை நின்றுச்சு. கரெக்டா நம்ம ரீச் ஆயிட்டோம்னு அதுவும் தோணுது. Turn right onto Blue Nose Drive. இதான் லுனன்பர்க். நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் இயர். இங்க வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். பப்ளிக் வாஷ். In 400 meters, your destination will be on the right. கார் ஒன்று வருது. ஓகே, பார்க் பண்ணிட்டு பார்க்கலாம். மழை கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி ஸ்டாலருக்குள்ளே பேக் பண்ணியாச்சு. நாங்கள் தான் கோட்டு கொடையெல்லாம் எடுக்காமல் வந்துட்டோம். அம்மா வந்து பீச் டேக்கு ரெடி ஆகி அது ரெய்னி டேவாக மாறிடுச்சு. எவ்வளோ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லாவே பெய்யுது. ரெயின் ப்ரொஜெக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. அங்கே பேர் குதிரவண்டி. லூனன்பர்க்ல அந்த ஹிஸ்டாரிக் டிஸ்ட்ரிக்ட்ல ஹார்ஸோட சேனல் இஷ்யூ பாரு, சேரிட் வருது பாரு. இங்கே இந்த மாதிரிலாம் டூர் இருக்கும் தானே. அவ்வளோதான். இதில் என்ன ஸோ லுனன்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயரே ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். அண்ட் எனக்கு மழை பெய்யறதுனால நாங்கள் அந்த ஸ்பாட்லாம் வந்து எங்கேயும் போகல. ஒரே ஒரு ஸ்பாட் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அது என்ன ஸ்பாட்னு நான் போயிட்டு காட்டுறேன். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ப்ளூ நோஸ் கோல்ஃப் கிளப். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இந்த லுனன்பர்கோட கம்ப்ளீட் வியூ வந்து நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோஸ், இன்ஸ்டா ஃபோட்டோஸ்லாம் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கேருந்து எடுத்தால் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். பாருங்கள், அப்படியே தண்ணி கந்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் லுனன்பர்க் வந்து வியூ தெரியும். இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, மொத்த லுனன்பர்க் இதுதான். ஸோ மேலே வந்து அந்த கல்ஃப் கோர்ட் மேலேயும் வந்து நம்ம வியூ பண்ணலாம் போல இருக்கு. ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். மழை ஆனால் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாம், ரைன்ஸ் ஓடுதுல்ல. பாருங்க, கல்ஃப் கோர்ட் அழகாக வச்சுருக்காங்க. ஃபோட்டோ பார்க்கிங் அதே போட்டுருப்பார். ஃபோட்டோ பார்க்கிங். ஆமாம், மழையில் எதுவும் தெரிய மாட்டேங்குது வீடியோவில். இறங்கி பாரு, தெரியறதுக்கு வாய்ப்பு. ஸோ இதுதான் மேலே கல்ஃப் கோர்ட்டில் இருந்து ஒரு கம்ப்ளீட் வியூ. இங்கே கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஹாய். என் கொண்டையெல்லாம் போட்டுருக்கேன், மறந்துட்டேன்.
அளவுக்கு தெரியல. வெள்ளையா இருக்கிற நீ கருப்பா காமிக்குது. அங்க தூரத்துல போங்க போங்க, அங்க போய் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஓடுங்க. நீங்களாம் இல்ல, அர்ஜுன் மட்டும் தான். நீங்க அவ்வளவுதான். லுனன்பர்க் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மற்ற எல்லா பிளேஸுமே நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். பார்த்தாச்சு. மட்டன்ஸ்க்கு ஆர்டர் பண்ண வந்தாச்சு. இங்கே கூட ஒரு மான் நிற்குது. இங்கே பாருங்க, ஜூம் பண்ணா தெரியுமா? ஆமாம், அதோ இருக்கு பாருங்க. ஊர் ஃபுல்லா மான் நிறைய இருக்கும் போலயே. அங்கேயும் வரும், பட் இந்த மாதிரி கார் போற இடத்துல அங்கெல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாது நம்ம. பரவாயில்ல, இது தைரியமா வந்து இந்த இங்கெல்லாம் நிக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் டே இன் மை லைஃப் எப்படி போச்சு, எங்கள் அவுட்டிங் எப்படி போச்சுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நோவாஸ்கோஷியாவில் இப்படி தான் டெம்பரேச்சர் ரேபிட் சேஞ்ச் இருக்கும். நீங்கள் சரியாக பிளானே பண்ண முடியாது. என்னன்னா வீக்கெண்ட் மழை வந்துடும். அதுவும் கொடுமைக்குன்னு இந்த வருஷம் தான் வீக்கெண்ட் ஆச்சுன்னா உடனே இந்த மழையும் வந்துடுது. எப்படிதான் சமாளிக்க போறோம்னு தெரியல. பட் ஓகே, இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் கேப் விட்டதுனால மார்னிங் இருந்து கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ பேக் டு ஹோம். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மழையில அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பிகாஸ் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:15 ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த சம்மரில் உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி பீச் டெஸ்டினேஷன், ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் அது மாதிரிலாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த பீச்சோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அவ்வளவுதான். லுனன்பர்க்கும் வந்து யாராவது இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா வந்து சுற்றி பாருங்கள். நல்லாயிருக்கும். ஒரு 1 day ட்ரிப் மாதிரி வரலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். Let's meet in another beautiful episode. Until then, it's bye from Sauji.